எங்க கிட்ட ஆக்சுவலா இந்த கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. 12,000 ஓட்டு வாங்கி இருக்கு, தனித்தனியாக சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே. நானே பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னாரு, நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேனே, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி. 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு குழு இருக்கு, நீங்க குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதையெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றதை நாங்க சொல்லியாச்சு. அந்த குழுவை இன்னும் அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.